வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சரத்குமார் பாஜகவில் இணைந்த மறுநாளே திமுகவில் இணைந்த 2,00,000 சாமக தொண்டர்கள் அதிர்ச்சியில். சரத்குமார், அதாவது பாஜகவில் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை இணைக்கும் சரத்குமாரின் முடிவிற்கு எதிராக விழா மேடையிலேயே சாமக தொண்டர் ஒருவர் கொந்தளித்தார். இது தொடர்பான வீடியோ சமூக ஊடகங்களில் வெளியாகி உள்ளது. அதேபோல் லோக்சபா தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் விரைவில் அதற்கான அறிவிப்பினை தேர்தல் ஆணையம் வெளியிடப் போகிறது. அநேகமாக இன்னும் ஓரிரு வாரங்களில் வெளியாக வாய்ப்புள்ளது. இந்த நிலையில் தான் பெரிய கட்சிகள் எல்லாம் கூட்டணி அமைக்க சிறிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. தற்போதைய நிலையில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், திமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்ற கட்சிகள் உள்ளது. அதேபோல் அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதம், எஸ்டிபிஐ போன்ற கட்சிகளும் இணைந்து உள்ளது. பாமக, தேமுதிக இணையுமா இல்லையா என்பது இன்னும் தெரியவில்லை. அதே போல பாஜக கூட்டணியில் அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், ஓபிஎஸ் அணி, புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் போன்றவை இணைந்து உள்ளது. பொதுவாக சிறிய கட்சிகள் எல்லாம் பெரிய கட்சிகளுடன் கூட்டணி வைப்பது வழக்கம். ஆனால் இந்த தேர்தலில் வித்தியாசமாக சிறிய கட்சி ஒன்று பெரிய கட்சிகளுடன் இணைந்து உள்ளது. கூட்டணியாக அல்ல, கட்சி அப்படியே பாஜகவில் இணைந்து உள்ளது. சமீப காலத்தில் நடந்த பெரிய மாற்றம் இதுதான். அதேபோல் சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் சரத்குமார் தனது கட்சியினை பாஜகவுடன் இணைத்து உள்ளார். லோக்சபா தேர்தல் நேரத்தில் சரத்குமார் தனது கட்சியை பாஜகவில் இணைத்திருப்பது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகவும் உள்ளது. இந்த விழாவில் கலந்து கொண்ட தொண்டர்களுக்கு மத்தியில் ஒரு சாமக தொண்டர் எழுந்து நாட்டாமை தீர்ப்பை மாற்றுங்க என்பது போல கொந்தளித்தார். பாஜகவில் சாமகவை இணைக்கும் முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். மேலும் கொந்தளித்து கோஷம் போட்டதை கண்ட மற்ற தொண்டர்களும் இவரை யார் உள்ளே விட்டது என்று கேள்வி எழுப்பி அவருடன் வாக்குவாதம் செய்தார். இது தொடர்பான வீடியோ சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வருகிறது. அதே போல சரத்குமார் அவர்கள் தற்போது தனது கட்சியை பாஜகவுடன் இணைத்து உள்ள நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சமத்துவ மக்கள் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் தற்போது அந்த கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைய முடிவெடுத்து உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. அவர்களுடன் சேர்த்து சுமார் 2,00,000 தொண்டர்கள், அதாவது சுமார் 2,00,000 சமத்துவ மக்கள் கட்சி தொண்டர்கள் தற்போது திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. இது தற்போது சரத்குமாருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.